வணக்கம் வணக்கம் வணக்கங்க. இந்த இனிமேல அமைய வாழ்த்துக்கள். சூப்பர். ஸோ அகம் டிச்சல் வேறு லெவல் கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ மெயின் விஷயம் இங்கே என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம். ஸோ உடல் ஆரோக்கியம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு தேவை 5 நம்ம பஞ்சபூத சக்திகள். ஸோ அந்த பஞ்சபூத சக்திகள் அப்படிங்கிறது என்னென்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். ஸோ நிலம் ஆல்ரெடி தெரியும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான். நீர் அப்படிங்கிற தண்ணி தான். காற்று நம்ம விட மூச்சு, பிராணாயாமம் எல்லாமே. ஸோ அந்த தியானத்தில் இருக்குது. அடுத்து நெருப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொருள் சும்மாவே இருந்துச்சு அப்படின்னா வேலைக்கே ஆகாது, அதை வந்து இயங்கணும். ஸோ ஒரு கை, கால், உறுப்புகள் எல்லாமே இயங்கணும். இயங்கினா மட்டும்தான் இங்கே நெருப்பு வந்து ஃபயர் ஆகும். 2 கல் இருக்குது, சும்மா இருந்தால் ஒன்றும் அதில் 2 சேர்த்து பற்ற வச்சா அது இயங்குச்சு அப்படின்னா நெருப்பாக மாறும். கரெக்டு தாங்க. ஸோ அந்த நெருப்பு சக்தி. அடுத்து 5வது ஆகாய சக்தி. ஆகாய சக்தி நைட் நம்ம நிம்மதியாக சூப்பராக தூங்குறது மட்டும்தான். ஸோ நல்லா தூங்கி வச்சிங்கன்னா அந்த ஆகாய சக்தி கிடைக்கும். இந்த 5 சக்தி நம்மளுக்கு கிடைச்சதுன்னா உடல் ஃபுல் ஆரோக்கியமாக இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியமானது நெருப்பு தாங்க. ஒரு பொருள் உருவாகணும்னா அதுக்கு நீர் வேணும். ஸோ யோசிச்சு பாருங்கள், மேலேருந்து தண்ணி விழுது, மணல் நீர். ஸோ நிறைய உயிர்கள் தோன்றும். புதுசாக செடி, கொடி, புது உயிரினம் நிறைய தோன்றும். ஸோ நீர் வந்து ஒரு உயிரை தோற்றுவிக்க யூஸ் ஆகும். அதே மாதிரி நெருப்பு அதை வளரணும். ஸோ சூரிய சக்தி. ஸோ நெருப்பு இருந்தால் மட்டும்தான் அது நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஸோ அதாவது சூரிய சக்தி இல்லைன்னா வரவே வராது. ஸோ அதே தான் நம்ம உடம்புக்கு. ஸோ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையானது தான் பொருளாதார ஆரோக்கியத்துக்கு தேவையானது தான். ஸோ பொருளாதார ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பணம் தான். ஸோ பணம் உங்களுக்கு உருவாக்கணும். அதை வந்து உருவாக்கணும்னா நீங்கள் உழைக்கணும். ஸோ அதுக்கு நீர் சக்தி, அதாவது உங்கள் வேலையை வந்து சிந்தி நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா பணம் உருவாகும். அதை டெவலப் பண்ணுறதுக்கு அதை ஆல்ரெடி நிறைய பணம் சேர்த்துட்டீங்க, ரைட் இருக்காடா, அப்படியே உட்கார வச்சுட்டீங்க. அந்த பணத்தை வெறும் பணமாக உட்கார வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? நாளுக்கு நாள் அதோட மதிப்பு கம்மியாகிட்டே இருக்கும். ஏன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயம் இங்கே என்னென்னா பணம் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுடைய விலைவாசி அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு பொருள் எடுத்துக்கீங்களேன், இன்றைக்கி விற்கிறது நாளைக்கு விற்காது, அடுத்த வருஷம் விற்காது, அடுத்த வருஷம். அதாவது நம்ம பணமாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே உட்காந்துடும், அது அப்படியே தேங்கிடும். உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா நெருப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ நெருப்பு எரியணும் அப்படின்னா அது தேவை ஆக்சிஜன். அதாவது ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் நெருப்பு எரியும். அதாவது நம்ம விடுற உள்ள மூச்சு, அதனால தான் உள்ளே நம்ம விழுக்கிறது வந்து ஆக்சிஜன் அனுப்போம், வெளியே விடுறது கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா அது நெருப்பு எரிஞ்சு வெளியே விடுறது கார்பன் டை ஆக்சைடு. இந்த நெருப்புக்கு தேவை ஆக்சிஜன், கரெக்டுங்களா? ஸோ உள்ளே நமக்குள்ளே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ஜோதி. ஸோ அதுக்கு தேவை ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நெருப்பு, அதாவது உயிரோடு இருக்கும்னு அர்த்தம், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இல்லை. ஸோ அதனால தான் நம்ம உள்ளே மூச்சு இருக்கும்போது ஆக்சிஜன் இருக்கிறோம், வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளிவிடும். ஸோ எல்லா உயிருக்கும் இதே தான். ஸோ இதே தான் விஷயம், பணத்துக்கும் அதே தான். பணத்துக்கு உயிர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவை ஆக்சிஜன். ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? நெருப்பு, அதாவது அது வந்து வெளியே விடணும். அந்த பணம் அப்படியே இல்லாமல் வேலை அதுக்காகவே தான். உங்கள்கிட்ட மணி இல்லையா, உங்களோட ஒரு வேலை இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எதுவாக வேணா இருக்கீங்க, உங்களுக்கு செகண்ட் இன்கம் கொண்டு வரக்காக தான் அகம் டிஜிட்டல் அப்படி ஒரு ஆப் உங்களுக்காக வந்திருக்கு. இதில் நிறைய விஷயங்களுக்கு சேஃபாக மெயின் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேஃப். அந்த சேஃபுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அகம் டிஜிட்டல் கோல்டாக தரும். எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை, ஒன்லி ஃபார் கோல்டு வாங்கி பண்ணுற அமௌண்ட்டு கோல்டு வாங்கி தரும். ஸோ உங்கள்கிட்ட இன்னும் அதிகமாக பணம் வேணும்னா உங்களை ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட். சூப்பரான பிளான்ஸ் நிறைய அமௌண்ட் இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான பிளான் இருக்குது. 6வது 7வது 8வது 9வது பிளான்லாம் வேறு லெவல் இருக்குது. ஸோ மெயின் விஷயம் இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, பணத்தை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் அது இறங்கிட்டே இருக்கும். ஸோ பணத்துக்கு உயிர் இருக்கணும்னா அதை வந்து வெளியே விடணும். ஒன்று எங்கிட்ட பணமே இல்லைன்னா அதுக்கு உழைச்சிங்கன்னா அதுக்கு தான் ஆப் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் அழகாக கொண்டு வரலாம். அழகாக கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மணி கிடைக்கும். மாதம் உங்களுக்கு கோல்டும் கிடைச்சிருது. ஸோ மாதம் இன்கம் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன மெயின் விஷயம் அப்படின்னா ஜூன் இல்லைங்களா, ஜூன் 14 கடைசி நாள் லைஃப் டைம் ஆஃபர். ஸோ 6வது 7வது 2 பிளானுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 30%, 1 இல்லை 2 இல்லை 30% ஆஃபர். நீங்கள் 1 லட்ச ரூபா பே பண்ண வேண்டியதில்லை. 6வது பிளானுக்கு வெறும் 70,000 பே பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு 1 லட்சம் பிளான் ஆக்டிவேஷன் ஆயிரும். 1 லட்சம் இன்கம் வந்துட்டு இருக்கும். 1 லட்சம் கோல்டு காயின் வரும். மெயின் விஷயம் தான். அதே மாதிரி 2வது வந்து பார்த்தீங்கன்னா 7வது பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா பே பண்ண வேண்டியதில்லை. 7 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும். 7 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணாவே உங்களுக்கு என்ன கிடைக்குது?
10 லட்சத்துக்கான கோல்டு காயின் கிடைக்குது. ப்ளஸ் மாதம் இன்கம் மெயின் விஷயம் தாங்க. 10 லட்சம் இன்கம் வருது ரைட்டுங்களா. 8வது அண்ட் 9வது 2 பிளானுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 50% ஆஃபர். இதெல்லாம் லைஃப் டைம் ஆஃபருங்க, கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா 8வது பிளான் வந்து 27 லட்சம் பிளான் இல்லைங்களா. 13 லட்சம் நீங்கள் பே பண்ணாவே போதும். 13 லட்சம் பே பண்ணாவே போதும் உங்களுக்கு 27 லட்சத்துக்கான கோல்டு நீங்கள் உள்ள வந்துட்டீங்கன்னாவே டபுள் த மணி கரெக்டுங்களா. ஸோ அது போக மாதம் அதுக்கான இன்கம், அந்த பிளான்கான இன்கம் வேறு லெவல். 9வது பிளான் 54 லட்சம் கிடையாது, 27 லட்சம் நீங்கள் பே பண்ணாவே 54 லட்சத்துக்கான கோல்டு காயின். யார் தருவா யோசிச்சு பாருங்க, வேற லெவல். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போயிடலாம், அதுக்கு சாதாரண விஷயமே கிடையாது. கஷ்டப்பட்டு ஏன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச விஷயத்த நம்ம பாதுகாப்பாக முதலிட பண்ணணும். ஸோ பாதுகாப்புனா இங்கே அது இது நிறைய இருக்குது. ஆனால் மெயின் முதல் பாதுகாப்பு அப்படிங்கிறது கோல்டு தான். ஸோ அந்த கோல்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். கோல்டில் வந்து வேறு லெவலில் நம்ம பண்ண பணத்துக்கு டபுளாகவும் நம்மளுக்கு கோல்டு கிடச்சிருது. சேம் டைம் மாதம் ரெகுலர் இன்கம் வருது. அதுக்கு வெறும் பெருசாக இல்லை, ஒரு 5 to 10 நிமிஷம் 10 நிமிஷம் நாம் வீடியோ பார்த்தா போதும், யார் தருவா. ஸோ அதுதான் கண்டிஷன். உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நம்ம மெயின் உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக நெருப்பு சக்தி வேணும். நெருப்பு சக்திங்கிறது உடற்பயிற்சியிலையும் யோகாலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நடக்கூட செய்யலாம், நடக்கலாம், ஓடலாம், யோகாசனம் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் இந்த நெருப்பு பண்ணும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே வந்துடுங்களா, அதிகமாக சாப்பிடலாம், அதாவது பசிக்கும், நல்லா பசி, ஜீரண சக்தி நல்லா வரும். ஸோ தண்ணி நிறைய குடிப்பீங்க. ஸோ அதனால் மூச்சு ஜாஸ்தி விடுவீங்க. பாருங்கள் மூச்சு இப்படி ஆகுது. ஸோ மூச்சு அதிகமாக இருக்கும். ஸோ விடுங்களா. மெயின் இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு கலைக்கு வந்து நைட் சூப்பராக தூக்கம் வரும். ஸோ பஞ்சபூதங்களும் இதில் அடக்கம் வந்துடும், அதாவது உருவாக இருக்குது. ஸோ ஆரோக்கியமாக இருக்குது. அதே மாதிரி தான் பணத்துலையும். ஸோ பணத்துலையுமே நீங்கள் அந்த பணத்தை வெளியே விட்டால், அதாவது உள்ள ஒரு இடத்துல பண்ணிட்டு பாருங்கள் வேலைக்காகாது. ஸோ அதை வந்து வெளியே விடணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அங்கே இங்கேன்னு. அது சேஃபாக இடமா பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கோல்டாக பண்ணிட்டீங்கன்னா செமையாக, அதாவது என்னென்னா நம்ம பணம் சும்மா இருக்கக்கூடாது, சுற்றி நம்மளுக்கு அது பணமாக தரணும், அது சேஃபாக வரணும். ஸோ அகம் டிஜிட்டல் அதுக்காக கடைசி லைஃப் டைம் ஆஃபர் இதுதான். ஜூன் 14க்கு மேலே இந்த ஆஃபர் கண்டிப்பாக லைஃப் டைமுக்கு இந்த ஆஃபர் கிடைக்காது. ஏன்னா இது ஒன்றுக்காக எதுக்காகன்னா நம்முடைய ஆப் ஸ்டார்ட் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்காக இந்த ஒரு அழகான ஒரு ஆஃபர் தரோம். யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கங்க. டைம் ரொம்ப ஷார்ட். ஜூன் 14க்கு மேலே இது வாய்ப்பே நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றிங்க.